வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை தெய்வமணி மாலை. ஆசிரியர் ராமலிங்க அடிகள். சரியா? தெய்வமணி மாலையை எழுதியவர் ராமலிங்க அடிகள். இவர் தெய்வமணி மாலை அப்படின்னு சொல்லும்போது தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட மாலை அப்படின்னு பொருள். சரியா? தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட மாலை என்று பொருள். சரியா? ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரை பற்றி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் இவர். அப்படி தானே? கடலூரில் இவர் என்ன செஞ்சார்? சிதம்பரம் வட்டத்தில் 5/10/1823ஆம் ஆண்டு மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். ராமையா சின்னம்மைக்கு 5வது மகனாக பிறக்காரு. திருவொற்றியூர் அப்படிங்கிற ஊரில் தான் வாழ்ந்தார். இந்த திருவொற்றியூர் சென்னையில் இருக்குது. சரியா? அப்போ அங்கே ஒரு திகம்பர சுவாமிகள் அப்படின்னு ஒரு சாமியார் இருந்தார். இவர் சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே திண்ணையில் உட்கார்ந்துருப்பார். போகிற வர மனிதர்களெல்லாம் பார்த்து அவங்களுடைய குணங்களுக்கு ஏற்ப ஆடு போகுது, இதோ மாடு போகுது, இதோ நாய் போகிறது, இதோ நரி போகிறது அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் இவர் போகும்போது மட்டும் இதோ மனிதர் போகிறார் அப்படின்னு சொன்னாராம். சரியா? இவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி பாடியவர். இவரை பசிப்பிணி மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி பசித்தோருக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காரு? உணவளித்திருக்காரு. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் இவருடைய கொள்கையாக இருந்திருக்கு. 6 தொகுதிகள் கொண்ட ஒரு திருவருட்பா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதில் திருமுறைகள் 6 திருமுறைகள் இருக்குது. 5818 பாடல்கள் இருக்குது. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா அப்படின்னு சொல்லி பிரித்து அருள் தரக்கூடிய பாடல்கள் 5818 பாடல்கள் இருக்குது. 6 திருமுறைகள் இருக்குது. சரியா? நம்மளுடைய பாடப்பகுதியில் உள்ளது 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்ற பாமாலையில் இருக்குது. இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகபெருமானின் அருளை வேண்டும். தெய்வமணி மாலையில் 8ஆம் பாடல் சமரச சன்மார்க்க நெறியினை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார்னு ஏற்கனவே சொன்னேன். சிறு வயதிலேயே என்ன செஞ்சாராம்? கவிபாடும் ஆற்றல் பெற்றிருந்தார். இம்மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் இவர் உழைத்தவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலுடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மை உடையவை. திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்கள். நுழையும் முன் பார்ப்போம். இவர் ஆண்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை. இவ்வுண்மை நெறியை உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகளின் ஊற்று களமாக இருந்தது கந்தக்கோட்டம். அந்த கந்தக்கோட்டம் அப்படிங்கிற ஒரு கோயிலை பற்றி தான் இந்த பாடலில் என்ன செய்கிறாரு? பாடுறாரு. சரியா? பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்து உள்ள வளர்த்தளம் ஓங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இதில் முதல்ல உங்களுக்கு 4 அடிகள் மனப்பாட பாட்டு. சரியா? ஒருமையுடன் அதிலிருந்து மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அது வரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பாட்டு. அதை நீங்கள் படித்து எழுதி உடனே என்ன செய்யணும்? நீங்கள் அனுப்பணும். சரியா? இந்த பாடலினுடைய பாவகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12 சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம். சரியா? 12 சீர்கள் இருக்கும் ஒரே அடியில். களிநடிலடி ஆசிரிய விருத்தத்தால் ஆன பாடல். சரியா? இப்போ பொருள் பாருங்க. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். அதாவது ஒரே சிந்தனையோடு உன்னுடைய மலர் அடியையே, அடினா எனது பாதம்.
சரியா? உன்னுடைய பாதத்தை நினைக்கின்ற நல்ல உத்தமர்களுடைய உறவு தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் வேண்டும் வேண்டும் என்ன சொல்றாரு? நிறைய நல்ல செய்திகளை வேண்டும் சொல்றாரு. நிறைய வேண்டாத செயல்களை எனக்கு நீ வந்து தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு. ஒரே சிந்தனையில உன்னுடைய மலர் அடியை நினைக்கின்ற உத்தமர்களுடைய உறவு எனக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. யாருடைய உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அதாவது சிலவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஃபுல்லாக என்னது இருக்கும், கள்ளத்தனம், வஞ்சகம், பொறாமை, எல்லா சிந்தனைகளும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுடைய உறவு வந்து எனக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டான்னு சொல்றாரு. பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். நான் வந்து எதை பேசணும் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுடைய புகழை வந்து நான் பேசவே கூடாது. உன்னுடைய புகழை மட்டும்தான், இறைவனுடைய புகழ் மட்டும்தான் பெருமை வாய்ந்தது. மற்றவர்களுடைய புகழ்லாம் என்னது, இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுடைய புகழ்லாம் என்னது, நிலையில்லாத புகழ். அந்த புகழை வந்து நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? சிலவங்களுக்கு வாயில் வாரது பூரா இதாக தான் இருக்கும், பொய்யா தான் இருக்கும். அதனால தான் அவர் இறைவனிடம் கேட்கிறார், நான் வந்து என்ன செய்யக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய புகழை மட்டுமே நான் வந்து என்ன செய்யணும், பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல நெறிகளை நான் வந்து என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அறநெறிகள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய நெறிகள் வந்து இருக்குது. நம்ம தமிழ் சங்க இலக்கியத்திலேயே நிறைய நெறிகளை வந்து தமிழர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கடைபிடித்திருக்காங்க. நல்ல சிறப்பான நெறிகள் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தவங்களுடைய மனசு வந்து துன்பப்படாமல் நாம் வந்து என்ன செய்யணும், பொருள் ஈட்ட வேண்டும், பொய் பேசக்கூடாது, அப்படின்னு நிறைய நல்ல நெறிகள்லாம் இருக்குது. சரியா? வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நெறிகளை நான் வந்து என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மதங்களை வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, பேய்ன்னு சொல்கிறாரு. சரியா? எந்த ஒரு மதத்தையும் நான் வந்து என்ன செய்யக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. அதை ரொம்ப வந்து என்ன செய்கிறாரு, சாடுறாரு ராமலிங்க அடிகள். அவருக்கு பிடிக்காத ஒன்று வந்து என்னது, மதம். அதனால் அந்த மதங்கள் அப்படிங்கிற ஒரு பேய் வந்து என்னை வந்து என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இது வரைக்கும் தான் உங்களுக்கு மனப்பாட பாட்டு. அதாவது என்ன சொல்கிறாரு, ஒரே சிந்தனையோடு உன்னுடைய அடிகளையே, உன்னுடைய பாதத்தை நினைக்கின்ற நல்லவர்களுடைய உறவு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே நல்லா பேசுகிறவங்களுடைய உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய புகழை மட்டுமே நான் பாட வேண்டும், பொய் பேசக்கூடாது, நல்ல நெறிகளை கடைபிடிக்க வேண்டும், மதம் அப்படிங்கிற பேய் வந்து என்னை என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு. சரியா? மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். இவர் வந்து ஒரு துறவி. சரியா? ராமலிங்க அடிகள் வந்து ஒரு துறவி. அப்போ அவர் வந்து எதை வந்து, துறவு வாழ்க்கைக்கு எதிரானது வந்து பெண்ணாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்ணாசை வந்து எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை மறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் வந்து உன்னை வந்து என்ன செய்யக்கூடாது, மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பெண்ணாசையே இருக்கக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நான் உன்னை வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதி வேண்டும். மதினா என்னதுன்னா அறிவு. சரியா? நல்ல அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எதால தான் வருது, அறிவால் தான் வருது. சரியா? அதனால என்ன வேணும், எனக்கு நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய நல்ல செயல்களை வந்து என்ன செய்கிறாரு, இவர் இந்த பாடல்கள் வழியாக கற்றுத்தருகிறார். அதாவது நம்ம இறைவன்கிட்ட என்னெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? நம்ம வந்து போனோம்னா நம்ம வந்து நல்லா தூங்கணும், அப்படி இப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாரு, நல்ல எனக்கு அறிவு வேணும், இறைவா உன்னை நான் மறக்கக்கூடாது, நல்ல உறவுகளை எனக்கு தரணும், நான் பொய் பேசக்கூடாது, உன்னுடைய புகழை தான் நான் பேசணும் அப்படின்னு நிறைய நல்ல கருத்துக்களை வந்து நம்மளுக்கு இந்த பாடல் வழியாக என்ன செய்கிறாங்க, கற்றுத்தருகிறார்கள். உன்னுடைய கருணை நிதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு.
சரியா? கருணையை வந்து நிதி அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய கருணை இருந்தாதான் நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. 2வது வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நோயில்லாத வாழ்க்கை தான் ஒரு சிறந்த வாழ்க்கை. அததான் இதுல வந்து ராமலிங்க அடிகள் வந்து இறைவனிடம் கேட்கிறார். சரியா? நல்ல அறிவு வேணும் எனக்கு, உன்னுடைய இரக்கம் வேணும்னு கேட்குறாரு. நோயற்ற வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அரு தருமமிகு சென்னை. சென்னையில வந்து யார் இருக்காங்களாம் நல்லா அறம் செய்பவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இந்த சென்னையில் உள்ள கந்த கோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு சென்னையில். அங்கே உள்ள திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானிடம் இந்த பாடலை வந்து பாடுவதாக கூறப்பட்டிருக்கு. தன்முக துய்ய மணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னா என்னது? தன் அப்படின்னு சொன்னா குளிர்ச்சி. சரியா? குளிர்ச்சி பொருந்திய முகத்தை உடையவன் யாரு? இந்த முருகவேல். அது அவரை தான் சொல்றாரு தூய மாணிக்க மணி அப்படின்னு சொல்றாரு. அம்மணிகளுள் அருள் நிறைந்த சைவமணி அப்படின்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? முருகப்பெருமானை தான் சொல்றாரு. சரியா? குளிர்ச்சி நிறைந்த மணிகள்ல சிறந்த மணியாகிய அருள் நிறைந்த மணியாகிய சைவமணியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படிப்பட்ட இறைவனே, நீ எனக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகி பாடல்களை பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இலக்கண குறிப்பு பாருங்க. மலர் அடி. சரியா? ஓமை தொகை. ஓமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து என்னது? போன்ற போல என்ற ஓம உருவுகள் மறைந்து வந்திருக்கும். மலர் போன்ற அடி, அதுதான் ஓமை தொகை. ஓமைக்கும் உருவகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? மலர் போன்ற அடி தான் ஓமை. அதே நேரத்தில் அடி மலர் அப்படின்னு வந்ததுன்னா என்னது? அடிதான் மலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா உருவகம். சரியா? அடி மலர் அப்படின்னு வந்ததுன்னா உருவகம். அதே மாதிரி மறவாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? கடைசி ஒரு எழுத்து வந்து என்ன செஞ்சிட்டு கெட்டு விட்டது. அதான் ஈருன்னா கடைசி எழுத்து. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மறவாத அப்படின்னா ஒரு எதிர்மறை சொல். சரியா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. மறவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரியா? வளர் தலம் அப்படிங்கிறது வினைத்தொகை. 3 காலம் காட்டுனா அது வந்து என்னது? வினைத்தொகை. 3 இலக்கண குறிப்பு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா, நினைக்கின்ற. அதை எப்படி பிரிப்பீங்க? நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆ. சரியா? நினை வந்து எனது கட்டளை சொல்லா இருக்கு. பகுதி முதலில் நிற்கின்ற சொல் எனது? பகுதி. அடுத்தது வந்து இக்கு அப்படிங்கிறது வந்து எனது? சந்தி. இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கிறது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில இருக்கிறது சாரியை. சரியா? நீங்கள் வந்து பகுபத உறுப்புகள் 11ஆம் வகுப்பில் நீங்கள் வந்து இயல் 3வது இயல் நினைக்க ஏதோ ஒரு இயலில் வந்து பின்னாடி இருக்கும். சரியா? பகுபத உறுப்புகள்னு இருக்குது. அதை முழுவதுமாக நீங்கள் இன்னொரு தடவை என்ன செய்யணும்? படித்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து எது வந்து இடைநிலை, பகுதி, சந்தி எது இல்லை, அந்த பகுபத உறுப்புகள் 6 உங்களுக்கு அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்த பகுபத உறுப்பிலக்கணம் எழுத முடியும். 2 மார்க் கேள்வியில் கட்டாயமாக ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் வரும். சரியா? நினைக்கின்ற அப்படின்னு சொல்லும்போது நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆ. இதில் வந்து கின்று அப்படிங்கும்போது நிகழ்கால இடைநிலை. எதெல்லாம் இறந்த கால இடைநிலை, எதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இத்து இட்டு இரு இன்னு வந்து இறந்த கால இடைநிலை. சரியா? கிறு கின்று ஆணின்று அப்படின்னா நிகழ்கால இடைநிலை. இவ்வும் எதிர்கால இடைநிலை. நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தெளிவாக அதை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். சரியா? ஆண் வந்தால் பெயரெச்ச விகுதி, ஈ ஊ அந்த 2 எழுத்தும் வந்தால் வினையெச்ச விகுதி. சரியா? தெரியாட்டி இன்னொரு வாட்டி நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆண் வந்தால் என்னது? பெயரெச்ச விகுதி. இதில் நினைக்கின்ற ஆண் வந்து அப்போ வந்து என்னது? பெயரெச்ச விகுதி. சரியா? அடுத்த வார்த்தை வைத்து. வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. சரியா? வை அப்படிங்கிறது பகுதி. இத்து வந்து சந்தி. இத்து வந்து இறந்த கால இடைநிலை. ஊ வந்து என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வினையெச்ச விகுதி. சரியா? பேசுவார்.
பேசு கூட்டல் இவ் கூட்டல் ஆர். இதில் பேசுங்கிறது பகுதி, இவ்வு நான் சொல்லியிருக்கேன். இவ்வும் எதிர்கால இடைநிலை. சரியா, இவ்வும் எதிர்கால இடைநிலை. இதில் இவ் வந்திருக்கு. அப்போ எதிர்கால இடைநிலை. ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆர் வந்தால் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆண் வந்தால் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆள் வந்தால் பெண்பால் வினைமுற்று விகுதி. சரியா, இதில் ஆர் வந்திருக்கு, பலர்பால் வினைமுற்று விகுதி. சரியா, அடுத்தது புணர்ச்சி விதி பாருங்க. உள்ளொன்று, உள் கூட்டல் ஒன்று. சரியா, இதில் விதி என்னது, நீங்கள் இப்படி பிரித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மதிப்பெண் போடுவாங்க, விதி எழுதுறதுக்கு 1 மதிப்பெண் போடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி எழுதினாலே போதும். சரியா, புத்தகத்தில் இருக்க மாதிரி எழுதினாலே போதும். விதியை எழுதுங்க. முதல்ல பிரித்து எழுதுங்க. உள் கூட்டல் ஒன்று, அதுக்கு 1 மதிப்பெண். அடுத்தது விதி 1 தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ ஒற்றெழுத்து வந்திருக்கு. நிலைமொழி இறுதியில் ஒற்றெழுத்து வந்திருக்கு. வருமொழி முதல்ல தனி குறில் வந்திருக்கு. அதனால் என்னதாகுது அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த மெய்யெழுத்து 2 தடவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த விதி. அதனால் உள் கூட்டல் ஒன்று. அடுத்த விதியை பாருங்க. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நிலைமொழி இறுதியில் உள்ள இல் கூட்டல் ஓ. சரியா, ஓ லோ உள்ளொன்று அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, இந்த வார்த்தை வரும். சரியா, அதே மாதிரி ஒருமையுடன், ஒருமை கூட்டல் உடன். என்ன விதி வந்திருக்கு, ஈ ஐவழி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதியில் தான் பாதி கொடுத்துருக்கு. ஈ ஐவழி யவ்வும் ஒருமை ஐ வந்திருக்கா. அப்போ அந்த 2க்கு இடையில உடம்படும் மெய் யகரம் வரும். சரியா, அதான் ஒருமை கூட்டல் ஈ கூட்டல் உடல்னு வந்திருக்கு. அடுத்தது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஒருமையுடன் என்று புணர்ந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 5 இனிக்கும் இலக்கணம். அதில் படிமம். சரியா, படிமம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் நன்றாக பொருளை அதில் தெரிந்து கொள்ள வேண்டும். படிமம் அப்படின்னு சொன்னால் காட்சி. சரியா, படிமம் என்றால் என்னது, காட்சி. நிறைய காட்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம திரைப்படத்தில் நிறைய காட்சிகளை பார்ப்போம், அப்படி தானே. அதில் எதை வச்சு நம்மளுக்கு காட்சிகளை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கேமரா வச்சு நிறைய காட்சிகளை படம் பிடித்து நம் முன்னால் திரையிட்டு காட்டுகிறாங்க. அதே மாதிரி கவிஞர்கள் நம் முன்னால் ஒரு கருத்தை விளக்குவதற்காக இல்லைன்னா ஒரு செய்தியை சொல்லுவதற்காக நிறைய உத்திகளை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சரியா, உவமைகள், உருவகங்கள், அந்த சொல்லும் முறைகள், இப்படி நிறைய உத்திகளை கையாண்டு நம்மளுக்கு நம்ம படிச்சிருக்கோம். கவிதைகள்லாம் நீங்கள் நயம் பாராட்டுதலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. நிறைய உத்திகளை கையாண்டு புலவர்கள் அழகாக கவிதைகள் எழுதுகிறாங்க. சரியா, எப்படி நம்மளுக்கு அந்த கவிதையில் உள்ள ஒரு கருத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, காட்சிப்படுத்தி காட்டுவதற்காக நிறைய உத்திகளை கையாளுறது தான் என்னது, படிமம். சரியா, படிமம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காட்சி. சரியா, இது நிறைய உவமைகளை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சரியா, பயன்படுத்துகிறாங்க. இதை ஆங்கிலத்தில் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சரியா, இமேஜ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படிமம் அப்படிங்கிற உத்தியின் மூலமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு காட்சி அல்லது கருத்தை புரிய வைப்பதற்கு தெரிந்த ஒன்றை கொண்டு விளக்குவது. சரியா, தெரிந்த ஒன்றை கொண்டு விளக்குவது தான் என்னது, படிமம். இப்போ முத்து போன்ற பல் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பல் நல்லா முத்து போல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. சிங்கம் போல் நடந்து வரான் அப்படின்னா என்னது, நல்லா ஒரு வீரமான ஒரு நடையை நம்ம கண் முன்னால் கொண்டு வர்றது. சரியா, இதுதான் என்னது, உவமைகள் மூலமாக அந்த காட்சியை நம்மளுக்கு படிய வைக்கிறது. அதான் படிமம். சரியா, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். படிமத்தை நம்ம மனசில் உருவாக்குவதற்காக கவிஞர்கள் உவமை, உருவகம், சொல்லும் முறையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னேன். காட்சியை பல வகைகளில் வெளிப்படுத்தலாம், அப்படி தானே. ஓவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தலாம். சரியா, ஒப்பீட்டு தன்மை மூலமாக என்ன செய்யலாம், நம்மளுக்கு கருத்துக்களை புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் என்னது, தோற்ற கூறுகளின் மூலமாகவும் நம்மளுக்கு காட்சிகளை தெளிய வைக்கலாம். இந்த படிமத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால், கருத்துக்களை நம்மளுக்கு என்ன செய்கிறது, தெளிவாக புரிய வைக்கிறது தான் இந்த படிமத்தினுடைய பணிகள்.
சரியா? அதே மாதிரி காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு 2 3 எடுத்துக்காட்டு பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எடுத்துக்காட்டு பாட்டை பாருங்க. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும். தேவதேவன் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு கவிதை. இதில் வந்து எதை சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், ஒரு எருமை மாடு என்ன செய்யுது, எருமை மாடுன்னு சொன்னாலே அதுக்கு வந்து என்னது இருக்காது, சுரணை இருக்காது. அந்த தன்மையை வந்து நம்மளுக்கு எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பாறை வந்து எப்படி தண்ணிக்குள்ளே கிடக்கிற பாறை வந்து அப்படியே கிடக்குமோ அதே மாதிரி இந்த எருமையும் என்ன செய்யுது, அப்படியே கிடக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. சரியா? அதான் எருமையினுடைய சுரணையற்ற தன்மையை பாறையினுடைய ஒப்பீட்டால் நம்மளுக்கு வந்து என்னது தெளிவாக காட்சிப்படுத்துகிறார். யார்? கவிஞர் தேவதேவன். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து காட்சியை படிமப்படுத்திய கவிதைக்கு எடுத்துக்காட்டு. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும். அடுத்த கவிதை ஆவே முனுசாமி. ஆவே முனுசாமி எழுதிய கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும். அதாவது குழந்தைகள் பார்த்திங்கன்னா, ஒரு திருவிழா காலங்கள்லேயோ ஒரு வீட்டில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள்லையோ நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய பேர் நிற்பாங்க. நம்ம ஒரு இடத்துல விட்டுருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் அங்கே இருக்காது. நம்ம தேடி 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 நம்ம பிள்ளைகளை தேடுறதே வேலையாக இருக்கும். அதே மாதிரி தான் எப்படி குழந்தைகள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அடிக்கடி தொலைந்து போகிறாங்களோ அதே மாதிரி நிறைய கத்தல்கள், ரொம்ப சத்தங்கள் நிறைய இருக்க இடத்துல ஒரு ஆள் நல்ல தத்துவம் சொல்கிறாருன்னு வைங்களேன், அது கேட்கவே செய்யாது யாருக்குமே. அதான் கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் வந்து என்ன செய்யுது, தொலைந்து போகும் அப்படிங்கிற கருத்தை இதில் வந்து என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு படிமப்படுத்துகிறார். இதான் ஒரு கருத்தை வந்து இதில் படிமப்படுத்திய கவிதை வந்து இது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? மேலே இருக்கிறது வந்து ஒரு காட்சியை படிமப்படுத்துறது, கீழே உள்ள பாடல் வந்து என்னது, ஒரு கருத்தை படிமப்படுத்துறது. சரியா? சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களில் இந்த உவமைகளை வந்து படிமங்களாக என்ன செஞ்சுருப்பாங்க, காட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்தியிருப்பாங்க உவமைகளை. சரியா? அதில் சிறுபானாற்று பாடல் ஒன்று நம்மளுக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும் கடும் சூழ் முண்டகம் கதிர்மணி கலாலவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் அப்படிங்கிற பாடலில் வந்து இந்த நல்லியங்கோடன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செய்த ஒய்மா நாட்டின் கண் உள்ள அந்த எயிர்பட்டினம் வந்து சிறப்பாக இருந்துச்சான். சரியா? அங்கே வந்து ஒவ்வொரு மலர்களும் எப்படி பூத்து இருந்தது அப்படிங்கிறது, நல்ல நீர்வளம் சிறந்த ஒரு பகுதி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கடற்கரையில் வந்து தாழை மலர் வந்து அன்னம் போல் மலர்ந்துருந்துதான், அன்னப்பறவை மாதிரி இருந்துதான். சரியா? பொன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்ப்பவங்க அப்படியே மருண்டு பார்க்குற மாதிரி செருந்தி மலர் வந்து என்ன செஞ்சுதான், நல்லா மஞ்சள் கலரில் பூத்திருந்துதான். நீலமணியோ அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அந்த முல்லைப்பூ, முல்லைப்பூ அப்படிங்கிற பூ வந்து என்ன செஞ்சுருக்கு, காட்சி அளிச்சிருக்கு. முத்துகளோ அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி முத்துகள் மாதிரி அந்த புன்னை மரங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கு, அரும்புகள் நிறைய அரும்புகளோட காட்சி அளிச்சிருக்கு. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். சரியா? இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தாழை மலர் வந்து அன்னப்பறவை மாதிரி. சரியா? செருந்தி மலரை பார்த்திங்கன்னா பொன் போல். சரியா? முல்லைப்பூ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கான், நீலமணி மாதிரியும் புன்னை மரத்தின் அரும்புகள் வந்து முத்துகள் போலவும் இருப்பதாக இந்த பாடலில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறது. இது வந்து எனது ஒரு படிமத்திற்கான ஒரு சான்றாக அமைகின்றது. இது மட்டும் இல்லாமல் சங்க பாடல்களில் உவமைகள், உள்ளுரை உவமைகள் இதெல்லாம் தோன்றும்படியாக தான் படிமங்கள் நிறைய நம்ம பார்க்க முடியும். சரியா? அந்த படிமத்தை வந்து உவமையிலும் அமையுமா, உவமையின்றி பிறவற்றாலும் அமையும். படிமம் இருக்குல்ல, அது வந்து உவமையிலையும் அமையும், உவமை கொண்டும் காட்சிப்படுத்துவாங்க, உவமை இல்லாமல் ஒப்பீடு அது மூலமாகவும் என்ன செய்வாங்க, காட்சிப்படுத்துவாங்க. சரியா? உவமை கருத்து தன்மையாலும் அமையும். ஆனால் படிமம் வந்து காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும். உவமை வந்து எப்படி இருக்கான், கருத்து தன்மையால் கூட என்ன செய்யும், உவமை இருக்கும். ஆனால் படிமம் வந்து எப்படி தான் இருக்கும், காட்சிப்படுத்துகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. படிமத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது,
அழகுபடுத்த மட்டுமே என்ன செய்யக்கூடாதான், பயன்படுத்தக்கூடாதான். ஒரு செய்யுளை அழகுபடுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு கருத்தையோ ஒரு உணர்வையோ நம்ம வந்து என்ன செய்யணும், சொல்கிறதுக்காக இந்த படிமத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிச்சமூர்த்தி எழுதிய ஒரே ஒரு வரி கொடுத்துருக்காங்க. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படின்னா என்னது, வசந்த காலம் வந்திருக்கு. இந்த மாந்தோப்பில் உள்ள மாமரத்தினுடைய இலைகள் நல்லா என்ன செஞ்சிருக்கு, தளிர் விட்டு நல்ல பூக்களும் துளிர்களுமாக என்ன செய்தான், பட்டாடை, ஒரு பெண் வந்து பட்டாடை உடுத்தியிருந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இந்த மாமரங்களும் என்ன செய்யுது, காட்சி அளிக்கிறது. அப்படிங்கிறத ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, அப்படி காட்சிப்படுத்துவதாக இந்த வரி அமைந்திருக்கிறது. சரியா? இது மட்டும் இல்லாமல் இந்த படிமம் வந்து 4 வகையாக இருக்குது. சரியா? எப்படி உவமை வந்து வினை பயன் மெய் உரு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை உண்டோ அதே மாதிரி தான் இந்த படிமமும் 4 வகையாக இருக்குது. வினை படிவம், பயன் படிவம், மெய் படிவம், அடுத்தது வந்து என்னது, உரு அல்லது நிறம் படிவம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக காணப்படுகின்றது. வினை படிமம். வினை படிமம் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்தி காட்டுவது தான் வினை படிமம். சரியா? செயலை காட்சிப்படுத்தி காட்டுவது. புறநானூற்றிலிருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. கட்டில் நினக்கும் இழிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொள வந்த பொருணனோடு ஆர்ப்புனை தெரியல் நெடுந்தகை போரே. அதாவது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கட்டிலை பின்னுகின்ற ஒருத்தனுடைய கை ஊசி வந்து எவ்வளோ வேகமாக அந்த கட்டில் வாரை வந்து என்ன செய்யும், இணைத்து இணைத்து கட்டும். அதே மாதிரி அவ்வளோ வேகமாக இந்த ஊரை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வந்த வீரனோட நம்மளுடைய நெடுந்தகை நடத்திய பெரும் போர் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையாக சொல்கிறாரு. சரியா? இந்த காட்சி வந்து நம்மளுக்கு எப்படி எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு செயலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்படி தானே? ஒரு வேகமாக ஒரு கட்டிலை பின்னுகின்றவனுடைய கை வந்து எவ்வளோ வேகமாக செயல்படுமோ அதே மாதிரி நம்மளுடைய ஊரை வந்து பிடிக்க வந்த ஒரு வேற்று நாட்டு மன்னனுடன் நம்ம நாட்டு மன்னன் நடத்திய பெரும் போர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குது. இது வந்து என்னது, வினை படிமத்துக்கு ஒரு சான்று. அடுத்தது வந்து கல்யாண்ஜி எழுதிய ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புது வெயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த கவிதையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நல்ல ஒரு தும்பில் என்ன செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க ஒரு கன்று. சரியா? கன்றை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. அதை வந்து அறுத்து கொண்டு அந்த கன்று எப்படி துள்ளி குதித்து வரும். சரியா? அந்த கன்று கட்டி போட்டிருக்க அந்த கயிறு அறுந்துட்டுனா அந்த கன்று எப்படி துள்ளி குதித்து வருமோ அது நம்ம எல்லாரும் தெரிந்த ஒன்று தான். அது மாதிரி தான் இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காட்சி. இந்த காட்சியை மாதிரி காலை இளம் வெயிலினுடைய அழகு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஒப்பிட்டு படிமப்படுத்துவதாக இந்த கவிதை அமைந்திருக்கு. சரியா? இதுவும் ஒரு செயலுக்கான ஒரு படிமம். அடுத்தது பயன் படிமம். சரியா? இது குறுந்தொகையிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பயன் பயனை படிமமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார். சரியா? நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறி இலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முட்பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமென் நெஞ்சே. அதாவது இதில் வந்து தலைவி வந்து தன்னுடைய நெஞ்சு இடத்தில் கூறுவதாக அமைந்துள்ள பாடல். இதில் வந்து இனியன செய்தல், தலைவன் வந்து நம்மளுக்கு எப்போவுமே என்ன செய்ய மாட்டான், துன்பத்தை தரமாட்டான், இனிமையான செயல்களை மட்டுமே செய்வான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனதை தேற்றுகிறாள். தலைவன் நம்மை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கு. இதில் வந்து இனிய செய்தல் அப்படிங்கிறதுக்கு நெருஞ்சி பூவும், இன்னா செய்தல்னா தீமையான செயல்கள், அதுக்கு முள் அப்படிங்கிறத காட்சி பொருளால் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு. சரியா? அடுத்தது மெய்ப்படிமம். மெய்ப்படிமம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வடிவத்தை படிமப்படுத்துகிறது, வடிவத்தை காட்சிப்படுத்துறது தான் இந்த மெய்ப்படிமம். சரி? அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அகநானூறு பாடல் ஒன்று. யானை தன் வாயினிறை கொண்ட வலி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். அதாவது இதில் என்னது வடிவம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு யானை வந்து தன்னுடைய வாய்க்குள்ளே தன்னுடைய பெரிய துதிக்கையால் என்ன செய்யுது, உணவை கொண்டு போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால்,
யானையினுடைய வாய் வந்து மலை குகையினுடைய வாயிலை போல காட்சி அளிக்குதான். அந்த உணவை எடுத்து செல்கின்ற துதிக்கை வந்து எப்படி இருக்காம், பாம்பு போல, மலை குகையில் நுழைகின்ற ஒரு பாம்பை போல இந்த வடிவம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த கவிதையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது பிச்சமூர்த்தியினுடைய ஒரு கவிதையை பாருங்க. கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாலும் அப்படிங்கிற ஒரு கவிதையில் பார்த்தீங்கன்னா கோவை பழம் போன்ற மூக்கு, சரியா, பாசிமணி போன்ற கண்ணு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எனது தெரிந்த ஒரு பொருட்கள் தான். அப்படி தானே? சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்து, வேப்பிலை போன்ற வாலும் உள்ளதாக இதில் வந்து வடிவம் வந்து என்ன செஞ்சிருக்கு, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது நிறப்படிமம். சரியா? உருப்படிமம் அல்லது நிறப்படிமம். இதில் வந்து எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு அகநானூரில் இருந்து தான் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா நிறைய படிமம் தான் என்னது உத்தியாக கையாண்டிருப்பாங்க புலவர்கள். சரியா? வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகநானூற்றிலேருந்து ஒரு வரியை கொடுத்துருக்காங்க. இந்த வரியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பொருள் தேடி வருவதற்காக தலைவன் வந்து என்ன செஞ்சிட்டான், ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி போகிறான். கார்காலம் வந்தோடனே நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த கார்காலம் வந்துருச்சு. ஆனால் தலைவன் வந்து என்ன செய்யலை, வரலை. இதனால் தலைவி வந்து அவனுடைய வரவை எண்ணி ரொம்ப என்ன செய்கிறா, துன்ப மிகுதியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இதை வந்து தலைமகனுக்கு தலைவியினுடைய தோழி வந்து என்ன செய்கிறாளாம், ஒரு உவமை மூலமாக சொல்கிறா. சரியா? அதை எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், உலைக்களத்தில் நன்றாக வெந்து, சரியா, அந்த வரியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா வெந்து அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, மெல்ல மெல்ல என்ன செஞ்சிட்ருக்கும், ஆறி கொண்டிருக்கும் பொன். சரியா? அது மாதிரி வானம் வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த அந்தி வானம் வந்து இருக்குது அப்படிங்கிறத தோழி வந்து தலைமகனுக்கு காமிக்கிறா. சரியா? நீ சொல்லிட்டு போன அந்த நேரம் வந்துருச்சு, ஆனால் நீ இன்னும் என்ன செய்யலை, தலைவியை பார்க்க வரவில்லை அப்படிங்கிறத சொல்கிறா. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் அந்த நிறப்படிமத்துக்கு இது வந்து ஒரு சிறந்த சான்று. சரியா? அந்த அந்தி வானம் எப்படி இருக்கான், உலைக்களத்தில் நன்றாக வெந்து பின்னால் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கின்ற அந்த பொன் வந்து எப்படி காட்சி அளிக்கிறதோ அதே மாதிரி அந்த அந்தி வானம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாரு. சரியா? இப்போ வந்து படிமம் அப்படின்னு சொல்லிங்கும்போது நம்ம வந்து எதுக்காக நம்ம படிமத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் சிந்தித்த அல்லது விரும்பிய ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்கிறதுக்காக, அதை விளக்குவதற்காக, சரியா, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக வந்து எனது செய்யப்படுகின்ற மனதினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு தான் எனது படிமம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படிமங்கள் வந்து எப்படி இருக்கான், பொருள் வளம் மிக்கதாக இருக்குது, கருத்து செழிப்புடையதாக இருக்குது, பாடலுடைய மொத்த பொருளையும் சிறப்புற செய்வது இந்த படிமம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இப்படி இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா காட்சிகளையும் கருத்துகளையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொணர்வதற்கு ஒரு கருவியாக இந்த படிமம் வந்து இருந்திருக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் கவிஞர்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க, இந்த படிமத்தை நல்லா கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.